உண்டு வாழ்வு. ஆலமர கிளையிலே அழகு குருவி கூட்டிலே 5 குஞ்சு இருந்ததாம், அழிக்க பூனை வந்ததாம். அழகு கொண்டு கொத்தவே அங்கிருந்த பூனையும் கீழே விழுந்ததே. அடிப்பட்டு துடித்ததே, ஒற்றுமை இங்கு பார்த்ததே, ஓடி சென்றது பூனையே. எல்கேஜி லக்ஷனா அவளுடைய பிஞ்சு குரலால அற்புதமா அந்த பாட்டை சொன்னான். நீங்களே எல்கேஜில இருந்து தானே வந்தீங்க. 11th 12th 10th படிக்கிறோம், எல்லாமே அந்த இடத்துல இருந்து தானே ஆரம்பிச்சோம். ஸோ நீங்க கூட அநேகமா யாராவது எல்கேஜில சொல்லியிருக்கலாம். ரிப்பீட் பண்ணி பாருங்க. எல்கேஜி படிக்கும் போது நீங்க கூட இந்த மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல ஏதாவது பண்ணிருப்பீங்க, ஏதாவது சொல்லியிருப்பீங்க. ஒரு என்ன சொல்றது, பெரிய படிப்பு, பெரிய அறிவாளி, எல்லா விஷயமும் தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு மைக்கை கொடுத்து மேடையில போய் பேசுன்னு சொன்னா பேச தெரியாது. சபை கூச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. கை காலெல்லாம் விட விடன்னு ஆடும். பெரிய மல்யுத்த வீரரா இருப்பார், பெரிய இதா இருப்பார், வில்வித்த வீரரா இருப்பார். அவர்கிட்டயும் மைக்கை கொடுத்து பேசுறாங்கன்னா பேச தெரியாது. பேச்சுங்கிறது ஒரு பெரிய கலை. பேசுறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். அந்த வகையில ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் இயல்பா ஏன்னா உங்களெல்லாம் சீரியஸா எடுத்துக்கல. வயசுக்குரிய ஒரு பக்குவம் ரொம்ப நிஜமாலுமே சந்தோஷமான விஷயம். அவருடைய மழலை குரலால் அந்த கவிதை சொன்னதால உங்களுக்கு சரி தம்பி பேசக்கூடாது. நீ பேசுறியா? என்ன ஸ்டாண்டர்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த மழலை குரல்ல உங்களுக்கு அது புரியாதுங்கிறதுக்காக தான் அந்த டீச்சர்ஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்ண சொன்னேன். ஆலமரத்துல இருந்த என்ன அது கிளியா குருவியா? சரி, 5 குருவியா? சரி, 5 குருவியை பிடிக்க பூனை வந்துச்சான். அந்த 5 குருவி சேர்ந்து பூனை அழகால கொத்துச்சான். அந்த 5 குருவியினுடைய ஒற்றுமையால பூனை பயந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. சோ இது ஏற்கனவே நாங்கெல்லாம் படிக்கும் போது ஒரு சிங்கம் 4 எருதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப அடுத்த லெவல் வந்திருக்கு போல இருக்கு. ஓகே, ரைட், நல்ல விஷயம். அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கவிதை சொல்ல வராங்க லவ்யா.